வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இங்கு அரசியல் பேசலாம். நீண்ட நாளைய சர்ச்சையா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷங்களா சர்ச்சையில் இருக்கும் ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். NEET, நீட், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது அத்தியாவசியமா, அவசியமா, இல்ல தேவையில்லை அப்படின்னு ஒரு சின்ன அலசல். அதாவது என்ன அப்படின்னா, நீட் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால நீட்னா நம்ம ட்ரெஸ் நீட்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நினைப்போம். ஆனா இப்ப இந்த ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது அதை அரசியலாக்குறது உண்மைக்கே சரியான விஷயம் அல்ல. ஏன்னு கேட்டா அதை வச்சு நிறைய அரசியல் நடக்குது. இந்த கட்சி கொண்டு வந்தது, அந்த கட்சி கொண்டு வந்தது, இவங்க இருக்கும்போது இது இருந்தது, இது இவங்க இருக்கும்போது இது இல்ல, இப்படி தேவையில்லாத சர்ச்சைகள். இது தேவையா? ஏன்ட்ட கேட்டா, நீட் அப்படின்னும் போது ஒரு பீரியட் வரைக்கும் பாத்தீங்கன்னா மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. கட் ஆஃப் மார்க் அப்படின்னு. கட் ஆஃப் மார்க் அப்படின்னும் போது நம்மளுடைய +2 ஹையர் செகண்டரி ஸ்கோரை வச்சு அதோட சேர்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் அது கட் ஆஃப் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதோ அதை வச்சு சீட் கொடுப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல தனியார் கல்லூரிகள் மிகவும் அதிகமாகி விட்டது. அதுவும் பர்டிகுலர்லி மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், இது எல்லாமே. அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் அது சாதாரண ஒரு இளங்கலை பட்டதாரி, இளங்கலை படிக்கணும், இளங்கலை வணிகவியல் படிக்கணும், இளங்கலை பொருளாதாரம் படிக்கணும் அப்படின்னா சாதாரணமா எடுத்திருக்கிற மார்க் போதுமானது. ஆனா ப்ரொஃபஷனல், அது ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னும் போது அதற்குரிய ஒரு மரியாதை. ப்ரொஃபஷனல் அப்படின்னாலே அது ஒரு தனி மரியாதை தான். என் பையன் BA படிக்கிறான், என் பையன் மெடிசன் படிக்கிறான் அப்படின்னா அது ஒரு பெருமையா நினைச்சாங்க எல்லாரும். அந்த பெருமையா நினைக்கும் காலகட்டத்தில் தான் இந்த நீட் பற்றிய சர்ச்சைகள் அதிகமாக இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீட் சாதாரணமா அதுக்கு கோச்சிங் தேவையா? கிடையாது. அதாவது ஒரு சாதாரண கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கூட நீட்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். காரணம், சப்ஜெக்ட்ல தரவா இருந்தா எதுவும் சாத்தியம். எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் நம்ம தரவா இருந்தா, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் பயாலஜி, இது எல்லாத்தையும் தரவா இருக்கும் பட்சத்தில் நீட் இல்ல எதுல வேணா பாஸ் பண்ண முடியும். முந்தி IITக்கு, அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு, அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் இருந்தது. இல்லாம அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கிற ஸ்கோரை வச்சுதான் அவங்க சீட் அலாட் பண்ணுவாங்க. பிரைவேட் காலேஜஸ்க்கு அலாட் பண்ணும்போது அங்க ஃபீஸும் அதிகம், டொனேஷனும் அதிகம். இது எல்லாத்தையும் மீட் அப் பண்றதுக்கு உண்மைக்கு நடுத்தர குடும்பங்கள் அல்லாடினாங்க, ரொம்ப அல்லாடினாங்க. அதற்கு காரணம் ஃபீஸ் ஸ்லாப் தான். அதாவது ஒரு மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா இருக்கிற ஃபீஸை விட தனியார் கல்லூரியில் ஃபீஸ் அதிகம். அதோடு இல்லாம அவங்க நிறைய சட்டத்திட்டங்கள் வரையறுத்தாங்க, நிறைய சட்டத்திட்டங்கள் வச்சிருந்தாங்க. அது அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளதான் இதெல்லாம் அவங்க படிக்கிறவங்க படிக்கணும்ன்ற மாதிரி. ஏன்னா தனியார் கல்லூரி ஜாஸ்தி ஆனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு வரையறை கொண்டு ஒரு முறையா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே மல்டிபிள் இது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருந்தது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒரு சேர கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி நீட்னு கொண்டு வந்தாங்க. அந்த நீட்னு கொண்டு வரும்போது இந்த நீட் எக்ஸாம்ல, அந்த நீட் எக்ஸாம் பத்தி யாருக்கும் பயம் இல்லை. ஆனால் அந்த நீட் எக்ஸாம்ல அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகும்போது அங்க நடக்கிற கெடுபிடிகள், அங்க நடக்கிற அதாவது செக் பண்றோன்ற ஒரு பேர்ல இவங்க பிட்டு கொண்டு வருவாங்க, இவங்க இது கொண்டு வந்துருவாங்க, அது கொண்டு வந்துருவாங்கன்னு ஏகப்பட்ட விதிமுறைகள் வச்சு ஏகப்பட்ட அதாவது எப்படி சொல்றது, அட்ராசிட்டிஸ் அப்படிதான் சொல்ல முடியும். நிறைய தேவையில்லாத இதெல்லாம் கொண்டு வராங்க. அது கொண்டு அவங்களை செக்அப் பண்றோன்ற பேர்ல அவங்களை வக்கு வேற அணி வேற எக்ஸாமுக்கு போறவங்களை மென்டலா டிஸ்டர்ப் பண்றாங்க. அப்ப அவங்களால எப்படி ஃப்ரீயா எக்ஸாம் எழுத முடியும்? ஃப்ரீயா எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு they should be free of mind. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல போயிட்டு அவங்க கொண்டு வந்த ஹால் டிக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் எல்லாம் செக் பண்றாங்க அப்படின்னா அந்த செக்அப் பண்றோன்ற இதுல செக்யூரிட்டி இது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸ் பண்றாங்க. அது மிக மிக தவறு. ஏன்னா மென்டல் பிளாக் ஆயிரும் அவங்களுக்கு. ஐயோ நீட் அப்படின்னாலே பயம் வந்துருது படிக்கிறவங்களுக்கு. அந்த பயம் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், எதுக்கலாமோ சீக்ரெட் பேலட் எடுக்கிறாங்க, ரகசிய ஓட்டெடுப்பு. நீட்டுக்கு எடுங்களேன். யார் படிக்கிறாங்க? படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் கேளுங்க. நீட் அவசியமா, அத்தியாவசியமா, தேவையா, தேவையில்லைங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேளுங்க. அவங்களுக்கு தானே அவங்க படிக்க போறாங்க. நீட் எக்ஸாம் பத்தி ஒரு மாயை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், ஒரு மாயை திரையை. அந்த திரை மக்களிடம் மிக அச்சத்தை உருவாக்குகிறது. அந்த திரையை உடைக்காம நீட் சாதாரணமா எல்லாருக்கும், எளியவர்களும் எக்ஸாம் பண்ண முடியும், எளியவர்களும் அதை போய் கலந்துட்டு அவங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் வரை நீட் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது.
ஏன்னா ஸ்டூடெண்ட் ரகசிய பலட் எடுங்க, ஸ்டூடெண்ட்டை போய் கேளுங்க. ஏன்னா எழுத போறது அவங்க தான். பேரண்ட்ஸோ இல்ல அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றவங்களோ இல்ல அந்த ஆர்டர் பண்றவங்களோ அவங்க யாரும் கிடையாது. எழுத போறது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க, அவங்க கிட்ட உட்காந்து ஃப்ரீயா பேசுங்க, கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரகசியம் ஓட்டெடுப்பு பெறுங்க. இல்ல ஸ்காலர்ஸ் இருக்காங்க, படிச்ச ஸ்காலர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட கேட்டு இவங்க இது தேவையா இல்லையா அப்படிங்கறத வந்து ஃபில் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து எந்த எந்த இதுல இது பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீட் அப்படின்னா அது இன்று வரை ஒரு அச்சமாகத்தான் இருக்கிறது மக்களிடம். எல்லா ஸ்டேட்லயும் இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டேட்லயும் இதை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில ஸ்டேட்ல தான் இது வந்து இன்னும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. இது வேணுமா வேணாங்கிறத வந்து டிசைட் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் தான், மத்தவங்க கிடையாது. மத்தவங்ககிட்ட நீங்க கேட்கறதுனாலயோ இல்ல மத்தவங்க கிட்ட இது பண்றதுனாலயோ நீட் வந்து சீரியஸ்லி நிறுத்தப்படுறது கிடையாது. என்கிட்ட கேட்டா, ஏன்னா மிஸ்ஸஸ் நளினி சிதம்பரம் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, இந்த நீட் வந்து அதோட சாப்டர் இஸ் க்ளோஸ்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல். ஏன்னா இதை திருப்பி இதுக்கு விலக்கு கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா நான் திருப்பி வந்து நான் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்றாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவேன், அதுக்கு சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அது பாசிபிள்? இல்ல தெரியல எனக்கு. ஏன்னா எழுத போறது ஸ்டூடெண்ட்ஸ், படிக்க போறது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்கணுமா இல்லையா? நீட் வேணுமா வேணாமாங்கிறத இவங்களா எப்படி டிசைட் பண்ண முடியும்? படித்த மேதைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. மெடிசன் படிச்சவங்க இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்காங்க, ஆர்கியாலஜி படிச்சவங்க இருக்காங்க, ஆர்கிடெக்ட் படிச்சவங்க இருக்காங்க. கேளுங்க. ஒரு ஒரு மக்கள் கருத்து என்னன்னு கேட்டு அந்த மக்கள் கருத்துட்ட போய் நீங்க அவங்க மக்கள் கருத்தை கேட்கிறப்பதான் அது வேணுமா வேணாமா, அத்தியாவசியமா அவசியமா, இதெல்லாம் ஒரு ஒரு கம் டு த கன்க்ளூஷன். எதுவுமே வராம நீங்க எப்படி அதை வந்து எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லை இன்று வரை. அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனா கார்பரேஷன்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க, மெடிக்கல் காலேஜ்ல, கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. அப்ப அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதாவது ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு பேனிக்கா உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகும்போது நடக்கும் அசம்பாவிதங்கள் எல்லாமே பயம்புறுத்துகிறது, மக்களை பயம்புறுத்துகிறது. இது தேவையான கேள்விக்கு வருகிறது. இப்படியா இவ்வளவு அட்ராசிட்டிஸ் பண்ணி இவ்வளவு பண்ணியும் அப்புறம் அவங்க எப்படி அவங்க ஃப்ரீ மைண்டா போய் எக்ஸாம் எழுத முடியும்? அவங்களை பயமுறுத்துறதுக்காண்டி தான் இது பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கூட வருது. அதாவது எக்ஸாம் போறதுக்கு முன்னாலே மக்களை மாணவர்களை மாணவிகளை பயமுறுத்துறதுக்கு தான் இது பண்றாங்க அப்படின்னு ஒரு அச்சம் உருவாகிறதா இல்லையா? அதனால நீட் அப்படின்னு சொல்லும் போதே எளிதாக மக்களுக்கு சேரணும். அது கடைக்கோடியில் இருக்கும் ஏழை மாணவரும் அதை எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணணும். அதுதான் எனது விருப்பமும் கூட. இன்னும் சொல்ல போனா இதை வச்சு அரசியல் பண்ண வேணாம். தயவு செய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை வச்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்க. யார் கொண்டு வந்தாங்க, யார் திருப்பி இது பண்ணாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. யார் கொண்டு வந்தால் என்ன? நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை ஆமோதிப்போமே, அதை ஆமோதிச்சு வரவேற்போமே. என்கிட்ட கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் பவர் ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இதை கேட்கணும். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை முடிவு பண்ணணும், மற்றவங்க யாரும் கிடையாது. பெற்றோர்கள் கூட இதுக்கு கோச்சிங் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாமே பணம் 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 பணம். எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாலேயே லட்சங்கள் கோடிகள்னா மாணவர்கள் எப்படி சார் படிப்பாங்க? எப்படி அவங்களால படிக்க முடியும்? கண்ணு முன்னாலே பயந்தானே வரும். இல்ல புஸ்தகத்தை பார்த்தாலே பயந்தானே வரும் அவங்களுக்கு. தயவு செய்து இதை அரசியலாக்க வேணாம். நீட் தேவையா இல்லையா என்பதை படிப்பவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். படிப்பவர்கள் என்றால் மாணவ மாணவிகள். அவங்க இந்த நீட்டு வேணுமா வேணாமாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும், ஏனையோர் கிடையாது. இது தேவையா தேவை இல்லையா என்பது என்னுடைய சர்ச்சை அல்ல. இது தேவையா இல்லையா என்பதை மாணவ மாணவிகள் முடிவு பண்ண வேண்டும். அதை ஒவ்வொருவரும் அதை வந்து வழிமொழியணும். எனக்கு அதுதான் தேவை. ஏன்னா எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து அது சாதாரண கிளரிக்கல் வேலை போனா கூட டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம் வைக்கலையா? இல்ல நான் கேட்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா இதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி யார்ட்டையும் இல்லை. அதுதான் நிஜம். ஒரு மாய திரையை போட்டுக்கொண்டு, அதுவும் தனியார் கல்லூரிகள் வந்த பிறகு இது மிகவும் அதிகமாகி உள்ளது என்பது உண்மை. மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அது மாநில மத்திய அரசாங்கங்கள் இதை முறையாக செய்ய வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்ளும் ஒரு விஷயம். சோ எதுவாயினும் மாணவ மாணவிகள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்து. இது சரி என்பவர்கள் என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் ஜேஆர்பி. சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி.